வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும். அதே சமயங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளையும் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து மறக்காம குறித்து கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வங்கக்கடல் பகுதிகளிலும் உருவாக போகிற இந்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறதே தவிர தமிழகத்தில் கரை கடந்தால் நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிடைச்சிருக்கும். ஆனால் இது தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பெரிதளவில் மழை பொழிவுகள் கடலோர மற்றும் டெல்டாவில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஆகவே நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அதனால வெயிலே இருக்காது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பகல் நேரங்களில் எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப கடுமையாக மிக மோசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிலும் இருக்கும். அதே சமயங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு 10 to 12 மாவட்டங்கள் வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிகள்லாம் சில சமயங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பா இருக்கும். நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, அதை தொடர்ந்து கும்பகோணம், பாபநாசம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த இலுப்பூர், பொன்னமராவதி உள்ளிட்ட இடங்கள், அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அவ்வப்போது சில சமயங்களில் டெல்டாவில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். மாலை நேரங்களில் கனமழை மிரட்ட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அவ்வப்போது விட்டு விட்டு மாலை அல்லது இரவு நேரங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன இடிமழையும் தமிழகத்தில் சற்றே தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். எந்தெந்த பகுதிகளில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும். எல்லா பகுதிகளுமே தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாகவும், ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாகவும், கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவும் மிதமானதிலிருந்து ஒரு கனமழையாக, அதாவது வெள்ளப்பெருக்கு இனி ஏற்படாம ஓரளவு நமக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும். பெரிதளவில் நமக்கு வெள்ளப்பெருக்கோ அல்லது மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு குறைவு. ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் அவ்வப்போது சில சமயங்களில் மதிய நேரங்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட கடலோர மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் தீவிரமடைய போகுது. இதுவரை இல்லாத வெப்பநிலை பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். குறிப்பாக வட தமிழக கடலோரங்களில் பகல் நேர வெப்பநிலை மீண்டும் 39 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 40-41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயம் இருக்கும். அதனால கோடை வெயில் இன்னும் நமக்கு முடிஞ்சிடல. இனிமே தான் நமக்கு கோடை வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருங்க. எல்லா நாளுமே நமக்கு மழை வந்துகிட்டே இருக்காது. நிச்சயமாக ஒரு நாள் வெயில் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம். கோடை வெயிலுடைய தாக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில நிச்சயமாக நமக்கு மழை பொழிவுகள், மழை வாய்ப்புகள் அவ்வப்போது ஆங்காங்கே மாலை நேரங்களில் பகுதியாக மட்டுமே மழை பெய்யும். கோடை மழை மாவட்டம் முழுவதும் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள், டெல்டா பகுதி ஏற்கனவே இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்குன்னு. உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி,
உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், பெரும்பாலும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் வெயில் ரொம்பவே மோசமாக இருக்கும். பெரிதளவில் உள் மாவட்டத்தில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே மழை வந்தாலும் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டுமே, குறிப்பாக அந்த சேலம், கரூர், நாமக்கல்ல ஏதாச்சும் சில பகுதிகளில் சற்று ஒரு மிதமான மழை பொழிவு பதிவாகிட்டு அப்படியே நமக்கு ஓய்வு கொடுத்துரும். அதனால வரப்போகிற மே இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரளா, தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்க முடியும். மழையே வராமல் அதுக்கு நம்ம இருக்க முடியாது. நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். பருவமழை எப்பொழுது நமக்கு தீவிரம் அடைகிறதோ அப்போதான் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் தீவிரம் அடையும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்திடுறோம். குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகள் வெயில் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக ஆரம்பிச்சிடும். பகல் நேரங்கள் 12 மணி முதல் 2 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க நண்பர்களே. கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை இரவு நேரங்களில் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பலரும் இரவு நேரம் மழை பொழிவுகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிச்சயமாக இருக்கும். மாலை நேரங்களுக்கு பிறகு டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது நிச்சயம் தீவிரமடையும். அதைத் தொடர்ந்து சேலம், நாமக்கல், கரூரிலும் இரவு நேரங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. ஆனால் நீண்ட நேரம் மழையா இல்லாமல் ஒரு குறுகிய நேரம் மழையாக மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் எதிர்பாருங்க. குறிப்பாக மலை பகுதிகளில் அவ்வப்போது சாரல் மிதமான மழையும் தொடர்ந்து தீவிரமாகக்கூடும் நண்பர்களே. ஆகவே சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை உறுதியாக தமிழகத்திற்கு சாதகமாகவே அமையும். நமக்கு மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகிறதில்ல. போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும். பெரிதளவில் மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகிறதில்ல. இந்த மே மாத இறுதியிலும் கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்க போகுது. இன்றைக்குமே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகள், அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடுவதற்கான சூழ்நிலைகளும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை கண்டிப்பாக பெய்யும். ஏன்னா நிறைய பேர் கன்னியாகுமரியிலும் மழை வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி தொடர்ந்து திசை மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே தமிழகத்தில் நேரடியாக கரையை கடக்காமல் வங்கக்கடலில் தாழ்வு பகுதியாக உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பிறகு தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தமிழ்நாட்டை விட்டு விலகி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு பகல் நேர வெப்பநிலை இனிமே வருகிற நாட்கள் இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. மழை வாய்ப்புகள் சற்று குறைவாகவும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். மழை வாய்ப்பு அப்படியே வந்தாலுமே கூட ஒரு 5லிருந்து 10 மாவட்டங்கள் வரைக்குமே அதிகபட்சமான மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க.